வா வா கைதில வருஷம் இல்ல வருஷம் இல்ல ஆ One hour later. என்னடா டெலிவரி ஆக போற பொண்ணு நெளிஞ்சிட்டு வர மாதிரி நெளிஞ்சிட்டு வர? ஆமாங்க சார், மோசம் டெலிவரி ஆக மாட்டேங்குது. என்னாச்சு, என்ன பிரச்சனை? எக்ஸ்பைரி ஆக போற பிரியாணி தின்னுட்டு எங்க இவர் எக்ஸ்பைரி ஆறு வந்தா சார் உங்கள்கிட்ட விட்டாரு. இந்த பாப்போம். எனக்கு எப்ப பார்த்தாலுமே வயிறு மந்துட்டே இருக்கு, எனக்கு மோசம் சரியா போக மாட்டேங்குது. இப்படி வயிறு சம்பந்தப்பட்ட எந்த பிரச்சனையா இருந்தாலும் அதுக்கு அபானன் வாயு அப்படின்ற ஒரு வாயு தான் முக்கியமான காரணம். அந்த வாயுவை சரியா செயல்பட வைக்கிறதுக்கு தான் இப்ப நம்ம 4 ஸ்டெப் பார்க்க போறோம். வாங்க பார்ப்போம். மூலிகை எண்ணெயை வச்சு இப்ப ப்ராப்பரான ட்ரீட்மெண்ட் ஒரு கொடுக்க போறோம். ஸ்டெப் 1 ஒரு 5 டைம்ஸ். ஸ்டெப் 2 இதுவும் 5 டைம்ஸ். ஸ்டெப் 3 தொப்புளை நோக்கி சுண்டிடுறோம், இது ஒரு 5 டைம்ஸ். ஸ்டெப் 4 தொப்புளை சுற்றி ஒரு வட்டம். எல்லாமே மிதமான முறையில் தான் செய்யணும், ரொம்ப அழுத்தக்கூடாது. இது ஒரு 5 டைம்ஸ் செஞ்சுக்கிறோம். ஃபைனலாக தொப்புள்ள இந்த மாதிரி ஒரு ப்ரெஷர் கொடுத்துக்கிறோம். இப்போ இவருக்கான ட்ரீட்மெண்ட்டை நம்ம கம்ப்ளீட்டாக முடிச்சிட்டோம்.